அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வல்லக்கோட்டை முருகனை பற்றிய சிறப்பு தகவலை தான். ஒவ்வொரு கோவிலுக்கும் போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலினோட சிறப்புகள், அதனோட தல வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறப்போ இன்னும் நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கடவுளை வணங்குற ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்கூட ஒரு மேஜிக்கல் பவர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வரும் அந்த கோவிலேருந்து வர்றப்போ. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து தெற்கு பகுதியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீபெரும்புதூர் டு செங்கல்பட்டு அந்த வழித்தடத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு திருப்பட்டியில் ஒரு முருகர் ஆலயம் இருந்திருக்கு. அது வல்லம் என்ற பெயரில் தான் அப்போ இருந்திருக்கு. அதனால தான் அந்த பெயரையும் சேர்த்து பண்டைய காலத்தில் இருக்கிற மக்கள் வல்லம் என்ற இருந்த இடத்துல உள்ள ஒரு கோட்டை என்பது தான் மருவி வல்லக்கோட்டை அப்படின்னு அழைச்சாங்களாம். இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள் முக்கியமாக நிற்கும் நிலையில் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. முருகர் வள்ளி தேவியானையோட நிற்கும் நிலையில் நமக்கு காட்சியளிக்கிறார். இதனுடைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோவில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை அப்படின்றத நமக்கு சொல்லுது. 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஆலயத்தினோட பெருமையை அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இந்த கோவிலை பற்றி. அதனால் இந்த கோவில் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு நமக்கு தெரியுது. அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்களில் வல்லக்கோட்டையே கோட்டை நகர், கோட்டையாம்பட்டி, கோடை எனும் பட்டி, கோட்டை என்றெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்காரு. ஆனால் தற்போது இந்த கோவிலை வல்லக்கோட்டை அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம். அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு வந்தது பற்றின ஒரு சிறப்பு தகவல் நம்ம பார்க்கலாம். திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாத பெருமான் ஒவ்வொரு முருகர் கோவிலுக்கும் சென்று திருப்புகழ் பாடுவது வழக்கம். இவர் திருப்போரூரில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு சென்று பாடலை பாடிட்டு அடுத்தது திருத்தணிக்கு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அவருடைய கனவுல முருகப்பெருமானே தோன்றி வல்லக்கோட்டையை மறந்துட்டியே அருணகிரிநாதா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதர் அவர்களுக்கு ஞாபகம் வல்லக்கோட்டையை தேடி வராரு. வல்லக்கோட்டையை முருகனை தரிசித்து வல்லக்கோட்டை முருகனுக்காக திருப்புகழ் பாடியிருக்காரு. 707 713 வரையிலான திருப்புகழ் வல்லக்கோட்டையை பற்றி அவர் பாடியிருக்காரு. இதிலிருந்து நமக்கு வல்லக்கோட்டை முருகர் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும். இவர் இழந்த செல்வங்களை மீட்டு தரக்கூடிய முருகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட வேற என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் மகா அபிஷேகம் முருகருக்கு நடைபெறும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மதிய வேளையில் அன்னதானம் நடக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பாக அன்னதானம் நிறைய பேருக்கு போடுறாங்க. தமிழ் புத்தாண்டு, கிருத்திகை, சஷ்டி போன்ற விசேஷ பூஜைகள் எல்லாத்துலேயுமே முருகருக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எத்தனை பேர் போனாலும் அழகாக அவங்க ஒரு விருந்தாளி போல வரவேற்று நமக்கு அன்னதானம் வழங்குறாங்க. முருகர் நம்ம பசியோடு போனால் நம்மளை பசி ஆட்சி தான் நம்மளை கண்டிப்பாக அனுப்புவார். நம்ம வேண்டுதல் எது நம்ம கேட்குறோமோ அது நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக வல்லக்கோட்டை முருகனை வாழ்நாளில் ஒரு தடையாச்சும் தரிசிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி 2025 17 வருஷத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு வல்லக்கோட்டை முருகனுக்கு. 5 கும்பாபிஷேகத்திற்கு போக முடியாதவங்க கூட இந்த 48 நாள் மண்டல பூஜை டைம்லையாச்சும் போய் முருகனை தரிசித்து அவரோட அருளை பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.